அதற்கடுத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள். நபிகள் பெருமானார் அவருடைய சொல்லையும் நபிகளாரின் செயலையும் நபிகளாரின் அங்கீகாரங்களையும் திட்டமிட்டு மறுக்கக்கூடிய யூத கைக்கூலிகள். இவர்கள் குர்ஆனை எடுத்துக்கொண்டு ஹதீஸுகளை தள்ளுபடி செய்யக்கூடிய வழிகேடர்கள், நவீன வழிகேடர்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று இப்பொழுது விஷமத்தனமான பிரச்சாரம். எப்படிப்பட்ட பிரச்சாரம்? கடந்த பல ஆண்டுகளாக நாம் எதை சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களில் உட்பட்டது என்று சொன்னோமோ அதையெல்லாம் இந்த தௌஹீத் ஜமாத் தள்ளுபடி செய்துவிட்டது. இவர்கள் ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய கூட்டம், வழிகட்ட பிரிவினர். இவர்களிடமிருந்து எச்சரிக்கையோடு இருங்கள் என்று விஷமத்தனமான பிரச்சாரத்தை பரப்பக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷமத்தை கிளப்பிவிட்டார்கள். நாமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல் செயல் அங்கீகாரங்களை புறக்கணிக்கின்றோமாம். மக்களிடத்தில் இருந்து இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறோமாம். மக்களுடைய உள்ளங்களிலிருந்து மறைப்பதற்காக வேண்டி மறக்கடிக்க செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிறோமாம். நபிகளாருடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் இந்த சமுதாயத்தில் எடுத்து சொன்னால் பல தலைகள் உருளும் என்கிற நெருக்கடி இருந்த பொழுது கூட அதை யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அடங்கி போகாமல் அன்னலம் பெருமானாருடைய வழிமுறையை உலகத்திற்கு எடுத்து சொன்னது இந்த ஏகத்துவ கூட்டம். தராவீஹ் 20 ரக்காத் என்கிற பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு வழிகட்ட காரியத்தை மார்க்கம் என்று உள்ளே புகுத்தியவர்கள் நீங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 8 ரக்காத்துகள் தான் இருந்தது என்கிற சுன்னத்தை உலகத்திற்கு எடுத்துரைத்தது இந்த கூட்டம். நாங்கள் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களா, மறைக்கக்கூடியவர்களா? விரலசைத்து கொண்டிருக்கக்கூடிய சட்டத்தை கூட நீங்கள் மறைத்தீர்கள். விரும்பினால் அசைக்கலாம், விரும்பினால் நீட்டலாம் என்று உங்களுடைய அச்சத்தில், உங்கள் ஈமானிய ஆட்டத்தில் ஹதீஸை மறைத்தீர்கள். நாங்கள் வெளிப்படுத்தினோம். கடந்த காலங்களில் விரலை அசைத்துக் கொண்டிருப்பதற்காக விரல் ஒடிக்கப்பட்டு வழக்குகளை சந்தித்த தோழர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த ஜமாத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள், வழிமுறைப்படுத்தி காட்டினார்கள். சஹருடைய வேளையிலே பாங்கு சொல்ல வேண்டும். 5 வேளை பாங்கு தொழுகைக்காக சஹருடைய வேளை ஒரு பாங்கு இருக்கிறது. சஹர் நேரத்தில் மக்களை விழிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக என்று நடைமுறையில் இல்லை. மக்கள் மறந்திருக்கிறார்கள், மக்களிடத்திலே சொல்லித்தரப்படவில்லை. இந்த நபி வழியை திடீரென்று அமல்படுத்தினால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கிற பல கூட்டங்களுக்கு மத்தியிலே இந்த நடைமுறைப்படுத்திய கூட்டம் எது? தமிழகத்திலே சஹருடைய பாங்கை மக்களிடத்தில் அறிவிக்க முனைந்தது எது? ஆனால் நம்மை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று திட்டமிட்டு விஷமத்தனமாக பிரச்சாரம் செய்கிற சஹாபாக்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த மதுகபு கூட்டத்தை போன்ற சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற மனித கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கை கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்தார்கள் இழிவாக பேசினார்கள். அந்த காலத்தில் அலாரம் வாட்சி இல்லை, அதனால சஹருக்கு ஒரு பாங்கு சொன்னாங்க. இன்னைக்கு தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல, எதுக்குடா பாங்கு என்று இந்த நபி வழியை கொச்சையாக பேசினார்கள். நாம் சொன்னோம் அலாரம் இல்லைன்னு தானே அந்த பாங்க வேணாங்கிறீங்க, இப்பதான் அலாரம் வந்துருச்சுல 5 வேளை பாங்கையும் விட்டுற வேண்டியதானே. இல்லை அது பாங்கு, அப்ப இது என்ன போங்க? எவ்வளவு இலக்காரமாக பேசினார்கள். திடலில் தொழுகை நடத்துவது வேண்டும் என்பது சமுதாயத்தில் இல்லாத ஒரு நிலை இருந்தது. பள்ளிவாசலுக்குள்ளே திடல் தொழுகை இல்லாமல் பள்ளிக்குள்ளேயே இமாமத் என்ன செய்வாரு, தொழுகை நடத்திட்டு பயான் பண்ணிட்டு ஒரு பெரிய துவா ஓதிட்டு கைமடிப்பை வாங்கிட்டு சோழியை முடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனால் நபி வழியில் பெருநாள் தொழுகை என்றால் அது திடலில் நடத்தப்பட வேண்டும். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே வழிகாட்டிய பல்வேறு காரியங்கள் நம்முடைய மக்கள் மத்தியிலே கைவிடப்பட்டதாக, இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக இருந்த ஒரு கட்டத்திலே அதை மக்கள் மன்றத்திலே அறிமுகப்படுத்திய ஒரு கூட்டத்தை, யாருடைய எதிர்ப்புக்கும் அசைந்து வளைந்து கொடுக்காமல் அதை எதிர்கொண்டு இந்த நபி வழியை மக்களிடத்திலே அறிமுகப்படுத்திய இந்த கூட்டத்தை ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று பச்சை பொய்யர்களாக ஒரு அபாண்டத்தை எடுத்து வைக்கிறார்கள். அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? நம்ம ஹதீஸுகளை மறுக்கிறோம். என்ன மறுத்துட்டோம்? நபிகள் பெருமானார் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு நபிகளார் புத்தி கோளாறு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டார்கள் என்ற ஹதீஸ் இருக்குது, தௌஹீத் ஜமாத் அந்த ஹதீஸை மறுக்குது என்று சொல்கிறார்கள்.
நபிகள் பெருமானார் அவர்கள் வளமையாக உம்மு ஹராம் என்கிற ஒரு பெண்மணி வீட்டுக்கு போவாங்க. அந்த பெண்மணியும் ரசூலுல்லாவுக்கு பேன் பார்த்து விடுவாங்க. அந்த வழக்கம் இருந்துச்சுன்னு ஹதீஸ் இருக்குது. தௌஹீத் ஜமாத் அதமா இருக்குது. நபிகளார் அவர்கள் பருவம் அடைந்த ஒரு பெரிய ஆம்பளைய ஒரு பெண்ணிடத்துல பால் குடிப்பா என்று சொல்லியிருக்காங்க. ஹதீஸ் இருக்குது, தௌஹீத் ஜமாத் இருக்குது என்று சில செய்திகளை சொல்கிறார்கள். இது ஹதீஸா? இதை ஹதீஸாக நாம் ஒப்புக்கொள்ளலாமா என்பதற்கு தௌஹீத் ஜமாத் சொல்கிற விளக்கத்தை விடுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நாம் இதை ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறோம். எதனால்? எங்கள் சுய அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாலா? எங்களுடைய புத்திக்கு எட்டவில்லை என்பதாலா? நபிகளார் இது போன்ற செய்திகளை மறுக்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காக. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன், என் மீது யார் வேண்டுமென்றே பொய்யை இட்டு கட்டுகிறானோ ஃபல்யத்தபவ்வ மக்அதஹு மினன்னார், அவர்கள் தங்களுடைய இடத்தை நரகமாக அமைத்துக் கொள்ளட்டும் என்று எச்சரித்தார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மீது எந்த அபாண்டத்தையும் பழி சுமத்த மாட்டார்கள், பொய்யர்கள் அல்ல. ஆனால் நபிகளார் சூனியத்தில் பாதிக்கப்பட்டது போலவும், அதனால் மனக்குழப்பம் ஏற்பட்டு பைத்தியக்காரராகிவிட்டது போலவும், அந்த பாதிப்பை உடைப்பதற்காக மதினாவிற்கு சென்றார்களாம். மதினாவிலே போய் அந்த எப்படி பாதிப்பு ஏற்பட்டது, தன்னுடைய தலைமுடி, சீப்பு, இதை ஒரு பேரிச்சம்பாளையில் வைத்து ஒரு கிணற்றுக்கு அருகிலே வைத்திருந்தார்களாம். ரசூலுல்லாஹ் எடுத்து உடைத்து விட்டார்களாம், அல்லது புதைத்து விட்டார்களாம். கதை தானே, எப்படி வேணாலும் சொல்லலாம்ல. உடைத்து விட்டார்களாம், புதைத்து விட்டார்களாம், ஏகப்பட்ட அறிவிப்பு வருது. உடனே ஆயிஷாட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அந்த நேரத்தில் அந்த கிணற்றை பார்த்தேன், எவனோ ஒரு சூனியை வச்சவன் கிணற்றின் கலரையே மாத்திட்டான். மதினாவினுடைய எல்லா மரங்களும் கண்ணர் ரூசு ஷைத்தான், ஷைத்தானின் மண்டையை போன்று பேரிச்ச மரங்கள் இருந்தது. ஷைத்தான் மதினாவில் இருக்கிற எல்லா பேரிச்ச மரத்தின் மண்டையவே மாற்றி விட்டானா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இப்படி ஒரு கதை இருக்குதான். இதை நாங்கள் ஹதீஸ் நம்பணுமா? நாங்கள் மறுக்கிறதால இவர்கள் வழிகேடர்கள். நாங்கள் ஏன் மறுக்கிறோம் தெரியுமா? இது ஹதீஸ் கிடையாது. ஏன்? நபிகள் பெருமானார் அவர்கள் ஹதீஸ் என்பதற்கு ஒரு செய்தியை என்னிடமிருந்து வந்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை அளவுகோலை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதாக முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, இதா சமியத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னை பற்றிய ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால், தாரிஃபுஹு குலூபுக்கும் வ தலீனு லஹு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும், அதை கேட்ட உடனேயே உங்களுடைய உள்ளம் சொல்லும் இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதுதான் என்று சொல்லும். உங்களுடைய உடலும், உங்களுடைய உடலில் உள்ள மெய் ரோமங்கள் இருக்கிறதே, முடிகளும் கூட உணர்ச்சி வசப்படும், இது ரசூலுல்லாஹ் கண்டிப்பா சொன்னதுதான்ப்பா. இப்படிப்பட்ட தூதர் அழகான வழிமுறை நமக்கு சொல்லியிருக்கிறாங்கப்பா என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீர்கள். எந்த அளவிற்கு? ஒ தரவுன அன்னஹு மின்கும் கரீப், இது ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக சொன்னதுதான் என்று நீங்களும் முடிவுக்கு வருவீர்கள். ஃபஅனா அவுலாக்கும் பி, அதை நான் தான் சொல்லியிருப்பேன், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சாம்பிளுக்கு ஒரு செய்தியை சொன்ன உடனே இதை ரசூலுல்லாஹ் தான்ப்பா சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கப்பா என்று நாமே ஒரு முடிவுக்கு வருவோமே, அப்படி இருக்கும். எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும்போது ஒருவர் கேட்கிறார், மறுமை நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பதில் சொல்லலை. ஏன்னா அல்லாஹ்ட்டிருந்து வரணும் இல்லையா, பதில் உடனே சொல்லலை. கொஞ்ச நேரம் கழிச்சு கேள்வி கேட்டவர் எங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, அமானிதம் பால்படுத்தப்பட்டால் நீ மறுமை நாளை எதிர்பார்க்கலாம் சொன்னாங்க. உடனே அவர் கேட்டாரு, அமானிதம் பாலானால் மறுமை நாள் வந்துடும் என்றால் எப்படி அமானிதம் பாலாகும், அதை எப்படி அறிந்து கொள்வது? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா உசிதல் அம்ரு லி கைரி அஹ்லிஹி ஃபன்தலிர் ஸாஆ, தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டால் மறுமை நாளை நீ எதிர்பார்க்கலாம். நாங்க இன்னைக்கு பல காட்சிகள் என்ன உண்மைப்படுத்துகிறது? மத்தியிலிருந்து மாநிலங்கள் வரைக்கும், மாவட்டத்திலிருந்து மாநிலம், தேசியம், சர்வதேசம் வரைக்கும் என்ன அறிவாளிகள், அனுபவசாலிகள், பட்டதாரிகள், நாட்டின் நடப்புகளை புரிந்தவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்களா? கூமுட்டைகள் எல்லாம் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். மனுஷனுக்கு ஆதார் அட்டை கேள்விப்பட்டிருக்கோம், மாட்டுக்கு ஒரு ஆதார் அட்டையை போட்டானே, எப்பேற்பட்ட திட்டம்! மனுஷன் மூஞ்சியே ஒழுங்கா வர மாட்டேங்குதுங்க. நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கே லேப்டாப்ல எவ்வளவு சிரமப்படுறான். நம்ம எவ்வளவு அலங்காரமா போட்டோ கொடுத்தாலும்
குறிப்பாக இந்த லைசன்ஸ் எடுக்கும்போது, ஓட்டை ஐடி எடுக்கும்போது, ஆதார் அட்டை எடுக்கும்போது உட்கார்ற வேகத்தில் அவன் கடு சிடு சிடுன்னு அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளை திருட்டு பைய மாதிரி ஃபோட்டோ வந்துடுது. நம்மளும் எவ்வளவு ஃபோக்கஸ் கொடுத்தாலும் இவங்கள்ட்ட வர ஃபோட்டோ அப்படி தான் இருக்கும். அது நம்ம பொம்பளைங்க சும்மாவை உடனும் ஏற்கனவே 27 வயசாகி போச்சு, 25 தாண்டிடுச்சு, 26 தாண்டிடுச்சு, 27 தாண்டிடுச்சு, இந்த ஃபோட்டோவில் அவங்க 20 தெரியணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டு எல்லா இடத்துலையும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா, இவன் என்னடானா 47 வயசு மாதிரி ஆக்கி வச்சிருப்பான். போதா குறைக்கு பேரில் அவங்க அம்மா பேரை போட்டு வச்சிருப்பான், அல்லது அவங்க அப்பா பேரை போட்டு வச்சிருப்பான். என்னடா இது பொம்பளை மூஞ்சியா இருக்குது, அப்துல் கான் போட்டு இருக்குது, அவங்க அப்பன் பேரை மாற்றி போட்டாங்க. இப்படிப்பட்ட கள்ள ஐடி மாதிரி ஆக்கி வச்சுட்டு இதை சரி பண்ணுறதுக்கே நம்ம நாடு பல வருஷம் எடுக்கும் போல இருக்கிறது. இந்த லட்சணத்தில் மாட்டை கொண்டு வந்து ஆதார் அட்டை எப்படி கொண்டு வந்து எங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறான்னு தெரியல. வரிசையாக நில்லுங்கடா, எல்லாமே நிப்பாட்டுடா, வாடி வாசலில் திறந்து விட்டான்னு வைங்க, கடன் வரும். லேப்டாப்பை தூக்கிட்டு பின்னாடியே ஓடுவாங்க, வாழைத்தான் ஃபோட்டோ எடுக்கிறது. மூஞ்சி எப்படி எடுக்கிறது? சரி புடுறா, மாட்டு பேர் என்னடா இது சொல்லு, காளை, அம்மா பேர் செம்பகம், அப்பன் பேர் கொம்பை மூக்க காரி, எதையாவது சொல்லிட்டு போ. எங்கடா பிடிச்சிங்க? அந்த குப்பை தொட்டிக்கிட்ட தான் இருந்துச்சு, பிடிச்சிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கடா அந்த அட்டையை காணோம், மாடு சாப்பிட்டுச்சுங்க. இதுக்காடா ஆதார் அட்டை? ஆதார் அட்டைன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க, நாளைக்கு மாடாளுமன்றம் உண்டாக்கிடுவாங்க போல. எல்லாரும் ஜெர்சியை கூட்டிட்டு வா, காரிகாலையை கூட்டிட்டு வான்னு பேசுவாங்க போல இருக்குது. இப்படிப்பட்ட கூமட்டை ஆட்சியாளர்கள்லாம் பார்க்கும்போது நம்ம டக்குன்னு முடிவு எடுக்கிறோம். ரசூலா எவ்வளோ அழகா சொன்னாங்க பார்த்தீங்களா? தகுதியற்றவர்களுக்கெல்லாம் ஆட்சி வழங்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாரு. இது ரசூலா சொன்னது தாங்க. எப்படி ஒரு முடிவுக்கு வரும்? எவ்வளவு நெருக்கமா இருக்கிறது. இதே போல ரசூல்லா இன்னொன்றையும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஓ இதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி துன்கிருஹு குலூபுக்கும், நீங்கள் என்னிடமிருந்து சில செய்திகள் வந்ததாக, என்னை பற்றிய சில செய்திகளை கேள்விப்படுவீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளவே உங்கள் மனது வெறுக்கும். அதே போல ஓ தன்ஃபிரு அஷ்ஆருக்கும் வ அபுஷாருக்கும், உங்களுடைய உடலும் உங்களுடைய உடல் ரோமங்களும் கோபத்தால் வெளிப்படும். இது ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க, அல்லது இது ரசூல்லா சம்பந்தப்பட்டதா இருக்காது, இது ரசூல்லாவுக்கு தொடர்பே இருக்காது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஓ தரவுன அன்னஹு மின்கும் பஈத், இதுக்கும் ரசூல்லாவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, இதற்கும் ரசூல்லாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று நீங்களும் நினைப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க, ஃபஅனா அபாதுக்கும் மின்ஹு, நானும் அதற்கு சம்பந்தப்படாதவன். என்னை பத்தி 4 பேர் உட்டடிப்பான், நம்பாத. அப்படி உட்டடிக்கப்பட்ட யூத கைகூலிகளால் ஊடுருவப்பட்ட செய்திகள் தான் இந்த செய்திகள். நான் கேட்கிறேன், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைஸ்வத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்கிற திருவசனத்தை போதித்த பெருமானாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதா? வலா யுஃப்லிஹு சாஹிரூன், எந்த சூனியக்காரர்களும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார்களே, அந்த தூதருக்கு சூனியமா? ஒருத்தர் வந்தார், என்ன முகமதே, நான் மிகப்பெரிய மந்திரவாதி, உங்களுக்கு ஏதோ சூனியம் வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க என்று எதிரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னவங்களாம் அநியாயக்காரன் தானே, அநியாயக்காரன்லாம் காஃபிர் தானே. அவர்கள் உனக்கு ஏதோ சூனியம் இருக்கிற மாதிரி பேசுறாங்க, நான் உனக்கு மந்திரிச்சு விட்டு உன் சூனியத்தை எடுக்கவா என்று ஒருவர் வந்தார். ரசூலுல்லாவை சந்தித்தார். நபிகள் பெருமானார் இடத்துல கேட்டார், அப்படி நீங்க என்னத்தான் பேசிட்டு இருக்கிறீங்க மக்கள்கிட்ட, உங்களை ஒரு பைத்தியக்காரர் மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வ நஸ்தஈனு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்படி நாங்க ரசூலுல்லாஹ். இதை கேட்ட உடனேயே இந்த வார்த்தை அம்சம், இந்த அமைப்பு, ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவரிடமிருந்து எழுத படிக்க தெரியாதவரிடமிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அமைப்பை பார்த்துவிட்டு சொன்னார், நான் இதற்கு முன்னால் எத்தனையோ சூனியக்காரர்கள் என்று ஏமாற்று பேர்வழிகளை பார்த்திருக்கிறேன், குறிகாரர்கள் ஜோசியக்காரர்களை பார்த்திருக்கிறேன், கவிஞர்களின் சொல்லை கேட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பேசிய வார்த்தைகளின் அர்த்தத்தை தோண்டினால் கடலில் ஆழத்திற்கு போய்விட்ட வார்த்தைகள். இப்பொழுது சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், முஹம்மதே, நான் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன் என்று லிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வந்தாரே, மந்திரிப்பவன் என்று சொல்லக்கூடியவனும் கூட சத்திய மார்க்கத்தில் இணங்கி போனதுதான் உண்மை வரலாறு. அப்படிப்பட்ட தூதர் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்களாம், பைத்தியமானார்களாம், திணறினார்களாம், மறந்தார்களாம், குடும்பத்தை இழந்தார்களாம். எத்தனை கட்டுக்கதைகள். நான் கேட்கிற, ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். 4 பேர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் பட்டியலிட்டார்கள் ரசூலுல்லாஹ். யாரு? பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடியவன், வேதனைப்படுத்தக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள். அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? அப்படி என்றால்
பெற்றோரை கொடுமைப்படுத்துபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், பெற்றோரை கண்ணியப்படுத்தவன் சொர்க்கத்தில் நுழைவான், பெற்றோரை கொடுமைப்படுத்தக்கூடியவன் நரகத்தில் நுழைவான். இதான அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா முதுமினுல் ஹம்ர், மதுவுக்கு அடிமையானவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்படி என்றால் மதுவுக்கு அடிமையானவன் நரகத்தில் நுழைவான். மதுவை வெறுத்தவன் அல்லாஹ்வை நம்பி இருப்பானே ஆனால் சொர்க்கத்தில் நுழைவான். இதான அர்த்தம். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முகத்திபும் பில் கதிர், விதியை பொய் என்று மறுக்கிறானே அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்படி என்றால் அவன் நரகத்தில் நுழைவான். விதியை நம்பியவன் சொர்க்கத்தில் நுழைவான். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா முஃமினும் பிசிஹ்ர், சூனியத்தை உண்மை என்று நம்புகிறானே அவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்படி என்றால் அவன் நரகத்தில் நுழைவான். சூனியத்தை உண்மை அல்ல அது பொய் என்று சொல்பவன் சொர்க்கத்தில் நுழைவான். அதைத்தான் தௌஹீத் ஜமாத் சொல்கிறது, சூனியம் ஒரு பொய் என்று. அப்படிப்பட்ட ரசூலுல்லாவுக்கே சூனியம் வைக்கப்பட்டதாக ஊரை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் பொய்யர்கள் என்று சொல்கிறோம். ஏதோ ஹதீசுகள் என்ற பெயரால் உள்ளே ஊடுருவ செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையிலே கவனக்குறைவாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். இதை ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்திருக்காது, ரசூலுல்லாவுக்கு தொடர்பு இருக்காது என்பதை திட்டவட்டமாக சொல்கின்றோம். அல்லாஹ் ரசூலுல்லாவை சவால் விட சொன்னான், வாருங்கள் ஒவ்வொருத்தனா வா, ரெண்டு பேர் வா, செக் பண்ணி பாரு. மாலி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, இந்த தூதருக்கு எந்த மனபாதிப்பும் ஏற்படல என்று அல்லாஹ் சவால் விட்ட ஒன்றை, ரசூலுல்லாஹ் சவாலுக்கு அழைத்த ஒன்றை, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டு பாதிப்பு வந்தது என்று சொல்கிறார்களே, இது நபி வழியா? இது நபி வழி அல்ல, வழிகேடு. அந்த வழிகட்ட செய்திகளை நாங்கள் ஹதீஸ் என்று ஒப்புக்கொள்ள மாட்டோம். இது யாருடைய வழி? இதுதான் நபி வழி. நபிகளாருக்கு தொடர்பு இல்லாத ஒன்றை நபிகளாரை ஏமாற்றுக, கொச்சைப்படுத்துகிற, அவமதிக்கிற, நபிகளாருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற ஒன்றை ஹதீஸ்னு எவன் சொன்னாலும் நம்பக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போவாங்களாம், அங்கே போய் பேன் பார்த்துட்டு வருவாங்களாம், இதை நாங்கள் சொன்னோம் நாங்கள் நம்பணுமா? இது எப்படி ரசூலுல்லாஹ் செய்வார்கள்? இன்னக்கல அலா குலுக்கின் அலீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் அவரை புகழ் பாராட்டுகிறான். அதே போல இந்த தூதர் தன்னுடைய நற்குணத்தை வைத்தே இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார். லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கபுலி அஃபலா தாய்கிலுன், மக்களே யார் உங்கள்கிட்ட இந்த சத்தியத்தை சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு வருஷம் உங்களோட வாழ்ந்தவனேப்பா நான் தான், வேற யாரும் இல்லை, உங்களோட தானே வாழ்ந்தேன், என்ன நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, பொய்யனா நானு, ஏமாற்று பேர் வழியா, இன்னும் தப்பெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சீங்களா? யாரு சொல்றா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற? சிந்திச்சு பாரு. இவர் பொய் சொல்வாரா? இவர் தப்பு செய்வாரா? இவர் கெட்டெண்ணத்தில் பேசுவாரா? இவர் சுயலாபத்தை அடைவாரான்னு சிந்திச்சு பாரு என்று தன் நற்குணத்தையே சான்றாக வைத்து ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அந்த அன்னலாரா எந்த பெண்ணையும் தன் மனைவிமார்களை தவிர எந்த பெண்ணையும் கைப்படாத, பையத்து உறுதி பிரமாணம் செய்கிற பொழுது கூட கையை தொடாத அந்த அன்னலாம் பெருமானாரா அந்நிய பெண் வீட்டிற்கு போயிருப்பார்? இதை கனவிலும் நினைக்க முடியுமா? என்ன சொல்லுவோம்ல, கனவுல கூட நினைக்க முடியாது என்று அப்படி விரண்டு ஓடுகிறோமே. நபிகளாரும் இந்த அபாண்டத்தை கண்டு விரண்டு ஓடுவார்கள். இது தூதர் வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், 2 ஆண்டுகள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவாள். யுர்லியன அவுலாதுஹுன்ன ஹவுலைனி காமிலைன், பரிபூர்ணமான 2 ஆண்டுகள் பால் ஊட்டுவாள். இதான் சட்டம். வயசுக்கு வந்த ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணினுடைய மார்பிலே பால் குடிக்கலாமாம். அதை ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த பெண் கேட்டாலாம், அல்லாஹ்வின் தூதரே ஒரு இளைஞனாச்சே, அது அப்படித்தான், நீ குடுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம். எனக்கு தெரியும், உனக்கு மட்டும் இந்த சான்ஸ் தாரேன் அப்படின்னாங்களா ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஒரு நபிகள் பெருமானாரை எவ்வளவு கேவலமான சித்திரத்தை வைத்து இந்த கதையை, கட்டுக்கதையை, இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய உள்ளம் எப்படி கோணி விட்டது என்று பார்த்தீர்களா? அப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறதா இஸ்லாத்துல? அந்நியானவை அப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் அவன் பெரிய ஆம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பால் கொடு, அதன் மூலம் நீ தாயாயிருவா, ஒரு பிள்ளை ஆயிருவாராம். இப்படி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்களா? இதை கேட்ட உடனேயே சச்சா நிப்பாட்டுங்க இந்த செய்தியை, அருவருப்பா இல்லைன்னு நீங்கள் நினைப்பீர்கள். இதுதான் அனைத்து மூமின்களுடைய பண்பு, இதுதான் தூதருடைய பண்பு. என்னை பற்றி இப்படி பேசுகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லை, மானரோஷம் இல்லை, அறிவு இல்லை என்று ரசூலுல்லாஹும் அதை ஒதுக்குவார்கள். ஏனென்றால் இது ஹதீஸுக்கு தகுதியற்றது. இதை சிந்திக்க வேண்டாம்.
இதனால் இந்த கட்டுக்கதைகளை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். ஆனால் நபிகள் பெருமானாரிடமிருந்து வந்ததாக திருக்குர்ஆனுக்கு உட்பட்ட அறிவிப்பாளர் தொடர் சரியாக, இணைப்பு சரியாக இருந்தால் அந்த செய்தியை ஏற்று நடப்பதில், அதற்காக இந்த சமுதாயத்தில் எதையும் விலையாக கொடுப்பதில் இந்த தௌஹீத் ஜமாத் ஒரு காலத்திலும் தயங்காது என்பதை குறித்து